ஒவ்வொரு முறை அணு ஆயுத பரிசோதனைகளை வடகொரியா செய்கின்ற பொழுதும் அதனை கண்டிக்கிற நாடாக இருந்தது. இந்தியா மீண்டும் தனது உறவை புதுப்பிக்க விரும்புவது என்பது இந்தியாவின் ஒரு புதிய முகத்தை காட்டுகின்றது என்னவென்றால், இந்தியாவுக்கு இப்பொழுது பல தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் சார்பாக சீனா சார்ந்திருக்கின்ற நிலையில், அல்லது பாகிஸ்தானுக்கான ஆயுதங்களை சீனா கொடுத்து வருகின்ற நிலையில் இந்த உறவு என்பது அதற்கு பல வேறுபட்ட திசைகளிலும் தேவைப்படுகின்றது. குறிப்பாக இங்கு அந்த ஆசிய கண்டத்தின் சக்திகள் அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கான ஒரு முயற்சியை இரண்டு நாடுகள் எடுக்கின்றன. வேறு வேறு திசைகளில் சீனா எடுத்து வருகின்றது, அதே போல இந்தியாவும் எடுத்து வருகின்றது. அதே போல இப்பொழுது நடக்கின்ற இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பதில் பேச்சுவார்த்தைக்கு போக முனைந்த ஒரு அமெரிக்கா இல்லை தானும் போரில் இறங்க போவதாக கூறுவதானது எல்லாம் பல போர் அரங்குகளை திறக்கக்கூடிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. எனவே இந்தியா பலமான நாடா என்றால் ஆம், பலமான நாடு. எவ்வாறு அதை குறிப்பிடலாம் என்றால் அணு ஆயுதம் வைத்திருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்தியா போராடக்கூடிய நாடா என்று கேட்டால் போராடுவதற்குரிய திறன்கள் மற்ற நாடுகளை விட குறைந்ததாக அல்லது இன்னும் வலுவை சேர்க்க வேண்டிய நாடாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. அண்மை நாளிலே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற செய்தி, இந்தியா வடகொரியாவுடனான தன்னுடைய உறவினை மேம்படுத்துவதற்கு சில முக்கிய திட்டங்களை உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக, பகுதி அளவிலே அந்த உறவினை மேம்படுத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆக இது தொடர்ச்சியாக எவ்வாறான ஆதரவுகளை இந்தியாவினுடைய பன்னாட்டு கொள்கையிலே உருவாக்கப் போகிறது? அதே போல ஏற்கனவே பல நாடுகள் வடகொரியாவின் மீது ஒவ்வொரு விதமான தடைகளை விதித்திருக்கிற போது இந்தியாவினுடைய இந்த முடிவு எத்தகைய ஒரு அதிர்வினை ஏற்படுத்தும்? இது தொடர்பாக இன்னுமே நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களினுடைய ஆக்ட் ஈஸி ஆக்டிவிஸ்ட் என்கிற அந்த பெயரிடப்பட்ட அந்த கொள்கை தொடர்பாக வடகொரியாவினோடு தன்னுடைய வர்த்தக உடன்படிக்கைகளையும் இன்னும் ஒரு சில விடயங்களை உறவு ரீதியாக புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முடிவினை எடுத்திருக்கிறது. இது இந்தியாவினுடைய பன்னாட்டு கொள்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்தியா ஏற்கனவே வடகொரியாவுடன் உறவை வைத்திருந்த நாடு இருந்த பொழுதிலும் அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உறவாகவும், குறிப்பாக வட அமெரிக்காவின் அணு ஆயுத நடவடிக்கைகளை முற்றாக எதிர்க்கின்ற நாடாக இந்தியா இருந்த பொழுதிலும் அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ராஜாங்க உறவை கொண்ட நாடாக இருந்தது. அதனுடைய தூதுவர்கள் அல்லது ராஜாங்க அதிகாரிகள் கூட அங்கே இருந்தார்கள். 1990களின் இறுதி வரை என்று கூறலாம், அல்லது அதன் பிரகான சில காலங்களில் இருந்த பொழுதிலும் அந்த வர்த்தக நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் செய்யப்பட்டாலும் அது 2017ஆம் ஆண்டு அளவில் முற்றாகவே நிறுத்தப்பட்டதான ஒரு நிலைக்கு வந்திருந்தது. குறிப்பாக ஒவ்வொரு முறை அணு ஆயுத பரிசோதனைகளை வடகொரியா செய்கின்ற பொழுதும் அதனை கண்டிக்கிற நாடாக இருந்தது. இங்கே உள்ள ஒரு புதினமான அல்லது வேறுபட்ட விடயமாக பார்க்கக்கூடிய என்னவென்றால், சீனாவும் வடகொரியாவும் ஏற்கனவே பாரிய உறவை கொண்டவை. அவை கொரிய யுத்தம் என்று 1950களில் இடம்பெற்ற பொழுது அமெரிக்கா தென்கொரியாவிற்கு ஆதரவு அளித்த பொழுது சீனா தான் வடகொரியாவிற்கான படைபலமாக தனது பல ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பி அவ்வாறு போர் செய்தது. இரண்டும் கம்யூனிஸ்ட் நாடுகள். இரண்டுக்கும் இடையிலான தொடர்பாடல் என்பது ஒரு அந்த புரிந்துபடாத ரீதியிலும் இருக்கின்றது என்று கூற வேண்டும். என்றால் ஒருவருக்கு ஒன்று வந்தால் மற்றவர்கள் விடமாட்டார்கள். அதே நேரம் ஒருவர்கள் மற்றவர்களுடன் ஒத்து போகின்ற தன்மையும் இல்லை. இந்த பொருளாதார ரீதி போன்றவற்றில் இருந்த பொழுதிலும் சீனாவின்
இவ்வாறான ஒரு அதாவது தாக்கம் மிக்க உறவிற்கு மத்தியில் இந்தியா மீண்டும் தனது உறவை புதுப்பிக்க விரும்புவது என்பது இந்தியாவின் ஒரு புதிய முகத்தை காட்டுகின்றது என்னவென்றால் இந்தியாவிற்கு இப்பொழுது பல தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் சார்பாக சீனா சார்ந்திருக்கின்ற நிலையில் அல்லது பாகிஸ்தானுக்கான ஆயுதங்களை சீனா கொடுத்து வருகின்ற நிலையில் இந்த உறவு என்பது அதற்கு பல வேறுபட்ட திசைகளிலும் தேவைப்படுகின்றது. குறிப்பாக இங்கு உள்ள ஒரு பெரிய பாதகமான விடயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக வடகொரியாவின் இருப்பிடம் என்பது அமெரிக்காவிற்கு தொந்தரவாகவும் அதே நேரம் சீனா தென்கொரியா போன்ற நாடுகளின் அந்த எல்லையை அல்லது ஜப்பான் கூட ஏனென்றால் வடகொரியாவின் ஏவுகணைகள் ஜப்பானை கடந்து கூட சென்று வீழ்கின்ற அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றபடியால் அந்த பதட்ட பிரதேசத்திற்கும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள ஒரு நாட்டிற்குமான தொடர்பாடல் என்பது பெரிய ஒரு பாதகமாக பார்க்கப்படாவிட்டாலும் நிச்சயமாக உறவுகளில் பாதிப்புகளை ஜப்பானிய உறவு மற்றும் தென்கொரிய உறவு மற்றும் அமெரிக்க உறவுகளில் பாதிப்பை இது ஏற்படுத்தலாம் என்பது எனக்கு கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக ஏற்கனவே சொன்னது போல மற்ற நாடுகள் வடகொரியாவின் மீது ஒரு தடையை விதித்திருக்கிறது. பெருமளவு சுமூகமான உறவுகளை பேணாத ஒரு நிலையில் இந்தியாவினுடைய இந்த தீர்மானம் என்பது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான உறவினை பாதிப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது? அப்படி பாதிக்குமானால் எந்தெந்த நாடுகளினுடைய உறவுகள் பாதிக்கப்படும்? இல்லாவிட்டால் இந்தியாவினுடைய இந்த முயற்சி ஏற்கனவே வடகொரியாவின் மீது தடைகளை விதித்திருக்கிற வேறு நாடுகளும் இதை கவனத்திலே எடுப்பதற்கும் நல்ல முன்னேற்றம் கொண்டு வருவதற்கும் ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த நாட்டிற்கு அது முதலில் பிடிக்காது என்றால் அமெரிக்காவிற்கு. அமெரிக்கா வடகொரியாவுடன் பொருதுகின்ற அல்லது வடகொரிய ஏவுகணைகளை தாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கோல்டன் டோம் என்கின்ற திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணம் ரஷ்யா மற்றும் வடகொரியா போன்றவற்றிலிருந்து தாக்குதல்கள் இடம்பெறுமாக இருந்தால் என்று அந்த அளவிற்கான அதைவிட தென்கொரியாவில் பாரிய படைத்தளத்தை வைத்து தென்கொரியாவின் இருக்கைக்கே காரணமாக இருப்பது அமெரிக்கா என்றுதான் கூற வேண்டும். இந்த நிலையில் நிச்சயமாக இந்தியா இவ்வாறானதொரு உறவை கொண்டிருப்பதை அது விரும்பாது என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போன்றே இந்த ஹெவி சாங்ஷன்ஸ் என்பார்கள், அதாவது பாரிய பொருளாதார தடை, ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதார தடை இல்ல, பாரிய பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்கா, கனடா, யூகே எல்லாருமே அந்த விடயத்தில் செய்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு பொருளாதார மீட்சிக்கான திட்டமாக கூட இதனை அவர்கள் கருதலாம். அதன் மூலம் அவர்களிடையே ஒரு மனக்கசப்பு ஏற்பட, அதாவது ஒரு உறவு நிலையில் ஒரு தளம்பல் ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் அல்லது புரிந்துணர்வுக்கு வந்தவர்களாக காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதான நிலைமை தான் இருக்கின்றது. இப்பொழுது G7க்கு வந்த மோடி அவர்களை கூட அங்கே வரும் பொழுது வருமாறு அவர் அழைத்த பொழுதும் மோடி செல்லவில்லை என்றால் அவர்கள் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் அந்த போரின் பொழுது கூட அல்லது இப்பொழுது கூட பாகிஸ்தானுடன் உறவை பேணுவது என்பது அமெரிக்கா நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு முரணான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. எனவே நிச்சயமாக இது அமெரிக்க இந்திய உறவில் ஒரு சிறிய விரிசலை கொண்டு வருமாக இருந்தால் கூட எவ்வாறான அல்லது விரிவுபட்ட, அதாவது ஒரு ராஜதந்திர ரீதியில் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தால் சில வேளைகளில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் கருத்து. ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் அவையின் தடைகள் என்பனவெல்லாம் நிச்சயமாக இந்தியாவால் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியவை. அதேவேளை சீனா இதனை கவனத்தில் எடுக்கின்றதா என்றால் அவ்வாறு இல்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக வடகொரிய அதிபர் சென்ற பொழுது சீனாவின் ஊடான போயிருந்த பயணத்தை தான் மேற்கொண்டிருந்தார். அவ்வாறான அந்த பலமிக்க உறவுகளை கொண்ட நாடுகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட ராஜதந்திர உறவை கொண்டிருப்பது என்பது இந்தியாவிற்கு தேவையாக இருக்கின்றது என்பதைத்தான் இது காட்டி நிற்கின்றது. நிச்சயமாக. ஆக இந்த ஆக்ட் ஈஸ் என்கிற கிழக்காசிய நாடுகளுடனான உறவை மட்டுப்படுத்தப்பட்ட உறவினை பேணுகிற இந்த திட்டத்தின் கீழே என்னென்ன விடயங்கள் கவனத்திலே கொள்ளப்படும்? இதற்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறதாக நினைக்கிறீர்கள்?
நிச்சயமாக அவர்களுடைய உள்வாங்கல் என்பது தங்களுக்குரிய ஆயுத தேவைகளுக்கான உற்பத்தி பொருட்கள் ஏதாவது மற்றும் பொருளாதார பொருட்கள். இப்பொழுது இந்தியா ஒரு ஆயுத மீளுகைக்கு வர வேண்டிய தேவையை அது தற்பொழுது பாகிஸ்தானிடமிருந்து கற்ற பாடங்கள் தெரிவித்து நிற்கின்றன. எனவே அவர்களுடைய தேவைகளுக்கான பொருட்களை பெறுவதற்கான நிலையும் அதே பொருளாதார சந்தையை தேடி செல்வதாக அமையக்கூடியதாகவும் இருக்கும். மற்ற நாடுகளையும் சமாளித்துக் கொண்டு தங்களுடைய தேவைகளையும் கொண்டு செல்லக்கூடியதான ஒரு உறவைத்தான் அவர்கள் தேடுவார்களே தவிர நிச்சயமாக உலகின் கண்டனத்திற்கு ஆளாகி கொண்டு இவ்வாறான உறவு தேடலை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பது துல்லியமான ஒரு முடிவாக இருக்கும். இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆசிய கண்டம் என்பது ஒரு பெரிய அதல பாதாளமாக விரிந்து உலகிலேயே உள்ள 5 கண்டங்களிலும் முக்கியமானதாகவும் பல நாடுகளை கொண்டதாகவும் அதைவிட அதிக சனத்தொகை கொண்டதாகவும் குறிப்பாக பார்த்தீர்களானால் உலகில் அதிக சனத்தொகை உள்ள நாடுகள் எல்லாம் அங்கேதான் இருக்கின்றன. அதைவிட மத்திய கிழக்கு தற்பொழுது ஒரு பேச்சுக்கு அழைக்கப்பட்டாலும் அது கூட ஆசிய கண்டத்தை சேர்ந்த பகுதி, மிடில் ஈஸ்ட் எனப்படுகிறது. எனவே அந்த ஆசிய கண்டத்தின் சக்திகள் அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கான ஒரு முயற்சியை 2 நாடுகள் எடுக்கின்றன. வேறு வேறு திசைகளில் சீனா எடுத்து வருகின்றது, அதே போல இந்தியாவும் எடுத்து வருகின்றது. இதில் இந்தியாவின் திட்டம் என்பது மற்ற நாடுகளுடன் நட்புறவு நிலையில் இருத்தல் என்பது. ஒரு போர் என்று பொருதுவதற்கான சாத்தியத்தை இந்தியா கொண்டிருக்கின்றதா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் அந்த அளவிற்கு இல்லை என்றால் அவர்களுடைய எல்லை நாடான சீனம் கொண்டிருக்கின்ற சக்தி என்பது அதீத சக்தி. இருந்த பொழுதிலும் இவ்வாறான உறவுகள் மூலம் அந்த ஒரு கண்டம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடலாம் என்று நாங்கள் உண்மையிலேயே ஒரு முறை அந்த ஆசிய கண்டத்தின் ஒரு அதீத பெருமை குறித்து ஒரு நாள் பேச வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமையில் உள்ள அந்த கண்டம் இந்த மேற்குலகின் அதிகாரத்தால் அல்லது அவர்களுடைய ஆயுத பலத்தால் தன்னை அடையாளப்படுத்தாமல் இருக்கின்றது. ஜப்பான் விரைவிருந்து செல்கின்ற பொழுதிலும் தன்னை அடையாளப்படுத்தாமல் இருக்கின்றதற்கான காரணம் அவர்களுடைய உள்ள ஒற்றுமையின்மையும் மற்றும் இந்த மேற்குலகின் அச்சுறுத்தலுக்கு தக்க பதிலடி கொடுக்காமல் அல்லது அதனை ஆமோதித்து செல்வதுமாக இருக்கின்றது. அந்த நிலையில் இந்த 2 நாடுகளின் திட்டங்களையும் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும், இந்தியா மற்றும் சீனா. ஆனால் இந்தியாவின் திட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரமும் தங்களுடைய ஆயுத வளங்களுக்கான தேடுதல்கள், அதாவது தேவையான பொருட்கள் அல்லது தொழில்நுட்பங்கள் போன்றவற்றையும் பெற முயற்சிக்கும். குறிப்பாக ஹைபர்சோனிக் போன்ற தொழில்நுட்பத்தில் சீனா வளர்ந்திருக்கின்றது, வடகொரியாவும் வளர்ந்திருக்கின்றது. வடகொரியா அதன் அனுகூலங்களை கொடுத்து உதவமாக இருந்தால் இந்தியா ஹைபர்சோனிக் நிலையை அடைந்து விடலாம். அவ்வாறான நிலையைத்தான் அது தேடும். நிச்சயமாக. ஆக நாங்கள் அண்மை நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிற விடயங்கள் முழுவதுமாக எங்கேயும் இந்த உலக ஒழுங்கிலே ஒரு சிறு தளம்பல் ஏற்பட்டிருக்கிறதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தளம்பல் எப்படி ஆகி இருக்கிறது என்றால், முன்னம் நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வேறு வேறு கட்சிகள் ஆகிவிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல இந்த நாடு இந்த நாடோடு இணையும் என்ற ஒரு இதற்கு முன்னம் இருந்த அந்த வடிவம் எங்களிடம் இருந்த அந்த எண்ணப்பாட்டை நிறையவே அண்மை நாட்களில் நடக்கிற விடயங்கள் மாற்றி அமைத்திருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கம் 3ஆம் உலக போரை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற சாரப்பட நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கேற்றாற் போல அதை ஏற்றால் போல விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் எந்த நாடுகளுக்கு, இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நாடு, ஆக எந்த நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும்? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாங்கள் நெருங்குவோமாக இருந்தால் அதே மாதிரி இந்தியாவுக்கு எந்த நாடுகள் சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த விவகாரத்தில் நீங்கள் முதலில் தொட்டு சென்ற 3ஆம் உலக போர் போன்ற ஒரு தோற்றவாய் ஏற்படுவது என்பது, இந்த போர்கள் என்பது விரும்பி ஏற்படுவதல்ல. போர்கள் என்பது அந்த நேர உணர்ச்சி பிரவாகத்தில், அந்த நேர அந்த ஆக்ஷனில், அதாவது நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற விவகாரம். அவ்வாறு பார்க்க போனால் 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1924ஆம் ஆண்டு போர், அல்லது நாங்கள் எவ்வாறு அந்த நேரத்தில் 1920
1920களில் தொற்று நோய் வந்ததோ அதே போன்றதொரு நிலையை நாங்கள் இப்பொழுது 2020ஆம் ஆண்டு கண்டிருந்தோம் இந்த கோவிட் மூலம். அவ்வாறாக இந்த 100 ஆண்டுகளுக்கு முறை இந்த பிரபஞ்சம் என்பது காட்டுகின்ற விடயங்கள் என்பது மீள புதுப்பித்தல் அல்லது மீள கொண்டு வருதல் அல்லது தன்னை மீறிய சக்தி இல்லை என்பதை காட்டுவதான ஒரு தொற்றுவாய்களை அது உருவாக்கும். அந்த வகையில் ஒரு கொடும் தொற்று நோய் வருமா என்ற கேள்வி 2017-18களில் கேட்கப்பட்டால் 6 மில்லியன் இருப்பார்கள். ஆனால் கண்கூடாக நாங்கள் அதனை கண்டோம். உலகமே அதன் பால் பட்ட பாடு. அதே போல இப்பொழுது நடக்கின்ற இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பதில் பேச்சுவார்த்தைக்கு போக முனைந்த ஒரு அமெரிக்கா இல்லை தானும் போரில் இறங்க போவதாக கூறுவதானது எல்லாம் பல போர் அரங்குகளை திறக்கக்கூடிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. எனவே இனிவரும் நாட்கள் அல்லது ஒரு மாதம் 2 மாதத்திற்குள் கூட எங்களுக்கு சில அந்த உலகின் தாக்கங்கள் அல்லது தற்பரியங்கள் தெரிய வரும் என்று சொன்னால் எண்ணெய் விலை என்பது இந்த போரில் தங்கி நிற்பதோடு மாத்திரமில்லாமல் பல சிக்கல்களையும் இது உருவாக்கக்கூடிய ஒரு போராக இருக்கின்ற பொழுது அமெரிக்கா அதில் தலையிடுமா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. இதேவேளை அதில் இந்தியாவின் பங்கு என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா தன்னை காத்துக் கொள்வதற்காக அமெரிக்காவிடம் அடிபணிய வேண்டிய ஒரு நிலையில் அல்லது ரஷ்யாவிடம் அடிபணிய வேண்டிய நிலையில் இருக்கின்றது என்றால் இந்தியாவிற்கு இந்த போராட்ட குழுக்கள் மாத்திரமல்ல பாகிஸ்தான் மற்றும் சீனா இரண்டும் பொருதுகின்றன. இரண்டும் அவர்களுடைய எல்லைப்புறங்களில் பலத்த தலையீடியை கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் அவ்வாறான ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பது என்பதை விட தங்களை காத்துக் கொள்வதற்கான தேவை உள்ள ஒரு நாடாக இந்தியா மாறும். ஆனால் இந்தியா இப்போ இவ்வாறு கூறலாம், இந்தியா பலமான நாடா என்றால் ஆம் பலமான நாடு. எவ்வாறு அதை குறிப்பிடலாம் என்றால் அணு ஆயுதம் வைத்திருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்தியா போராடக்கூடிய நாடா என்று கேட்டால் போராடுவதற்குரிய திறன்கள் மற்ற நாடுகளை விட குறைந்ததாக அல்லது இன்னும் வலுவை சேர்க்க வேண்டிய நாடாக இருக்கின்றது. எனவே 2 தராசுகள், அதாவது அணு ஆயுதத்தை இந்தியா பொழுதும் பாவிக்குமா என்றால் அதற்குரிய சாத்திய கூறுகள் என்பன நிச்சயமாக இல்லை என்றே கூற வேண்டும். இருந்த பொழுதிலும் அந்த நிலைப்பாடு இருக்கின்றபடியால் இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அல்லது தனக்கான ஆதரவு புலத்தை கூட்ட வேண்டிய தேவையில் தான் இருக்கின்றதை ஒழிய ஒரு தான் ஒரு நாட்டிற்கு சிம்ம சொப்பனமாக மாறுகின்ற நிலையில் அது இல்லை. அதுதான் உண்மை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இந்த விடயம் தொடர்பாக அதனை ஒட்டி நிறைய விடயங்களை சேர்த்து நாங்கள் இதனோடு பேசியிருந்தோம். மிக்க நன்றி. இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக மற்றும் ஒரு உரையாடலை சந்திக்கலாம். நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.